காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சகோதரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பாகமனின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பாராக வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் வேலை தேடுகிறார்கள். தங்களுடைய படிப்பிற்கு ஏற்றவாறு வேலை தேடி உலகம் எங்கும் அலைந்தோடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக படிக்கும்படியாக முயற்சி செய்கிறார்கள். படித்து முடித்ததற்கு பிற்பாடு தாங்கள் சொந்தமான ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எல்லாமே பலருடைய வாழ்க்கையில தோல்வியாக தான் அது முடிகிறது. அப்படி தோல்வி நிமித்தமாக அநேகர் தாங்கள் கவலைப்படுவதுண்டு, அழுவதுண்டு. எங்கும் அழுகையின் குரலோடு கூட இந்த வாலிப பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். தினமித்தமாக குடும்பத்தில் அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே கைகூடி வரவில்லை என்கிறதான வேதனையோடும் துக்கத்தோடும் கூட அநேகர் காணப்படுகிறார்கள். அவர்கள் சொல்வதுண்டு, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேத வாசிக்கிறேனே, நான் எனக்கு ஒரு நன்மையும் ஏற்படவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி சொல்கின்ற எத்தனையோ பேர் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், மிகவும் நல்லதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் தாம் விரும்பும் ஒவ்வொன்றையும் தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை வாசிப்பதோடு அப்படியே நின்று விடாமல் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் வாசிக்கிறார். வாசிப்பது மிகவும் லகுவானது, ஆனால் கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமானது. எனவே ஒரு நல்ல தீர்மானம் இந்த காலை வேளையில நீங்கள் எடுங்கள். வேதத்தை வாசித்து அதை கை கொள்ளும்படியாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய கரம் நிச்சயமாக இருப்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இவ்வாறாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கைக்கும். தேவனுடைய வசனங்கள் சிறப்பான ஒரு இடத்தில், அதாவது நமது இருதயங்களில் அது பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாட்களும் வேதத்தை வாசியுங்கள். அந்த கனி தருகிற, அந்த சந்தோஷம் சமாதானம் தருகிற வேத வசனங்களை வாசித்து அவைகளை கை கொள்ளும்படியாக நீங்கள் முயற்சி செய்கிறதான பொழுது நீங்கள் செய்கின்ற சகல விதமான காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்தாற்படி தேவனுடைய கரம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவை, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறப்பா. நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர். நம்முடைய வேத வசனங்களை ஒவ்வொரு நாட்களும் கை கொள்ளுகிறதான பொழுது நாங்கள் செய்கின்ற காரியங்களை கர்த்தர் கைக்க செய்கிறேன். உமக்கு நன்றி சொல்கிறோம். வேத வசனங்களை நாங்கள் அப்படியே கைப்பிடித்து நடப்பதற்கு தகப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கேற்ற கிருபைகளை கொடுத்து தகப்பன் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறான். நீரே யாவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதா. ஆமென். தொடர்ந்தீடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்
பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார்.